திருப்பூரில் அண்ணாமலை திடீரென கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் சின்னகாலிபாளையத்தில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்தனர். போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து இன்று மீண்டும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பூர் மாநகராட்சி 60 வார்டுகளில் சேகரமாகும் குப்பைகளானது இடுவாய், சின்னகாலிபாளையம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள பாறைக்குழிகளில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் குப்பை கொட்டப்படுவதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதோடு சுவாச கோளாறு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சின்னகாலிபாளையம் பகுதியில் குப்பை கொட்டுவதால் ஏற்படும் பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதாகவும் சுவாச கோளாறு உள்ளிட்ட நோய்வாய்ப்பட்டு பாதிப்பு ஏற்படுவதாக கூறி நேற்று முன்தினம் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் பொதுமக்கள் 3 பேரும் போலீசார் 4 பேர் என அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பிரச்சனையில் 10 பேரை போலீசார் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். இந்நிலையில் பொதுமக்களை தாக்கிய போலீசாரை கண்டித்து திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்று திருப்பூர் குமரன் சிலை முன்பாக திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தலைமையில் போலீசார் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் அண்ணாமலை போராட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் போலீசாரின் அனுமதி மீறி இந்த போராட்டம் நடைபெறுவதாக கூறி போலீசார் ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருந்த வாகனத்தை பறிமுதல் செய்ததோடு அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஜெரி.